நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 21ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான்சோ சம்பவங்கள்ல இப்ப அடுத்த கட்டமா நம்ம ஹீரோயினை பிளான் பண்ணி அந்த ரிவர்ல தள்ளி விட்டுறாங்க. அவங்களும் தெரியாத மாதிரி அவங்க குயினை இழுத்துட்டு டக்குன்னு உள்ள விழ கார்ட்ஸ்லாம் வந்து எப்படியோ கயிறை போட்டு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப இங்க வந்துடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என் பிரின்சஸ் எப்படி தண்ணியில விழுந்தான்னு சொல்லி ஒரு பக்கம் கோமா கேட்க, இன்னொரு பக்கம் குயின் நான் சாக போறேன், தயவு செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆளும் சீக்கிரம் போய் ஆன்டிடோஸ கொண்டு வாங்க. ஆனா கிங் ஆன்டிடோஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஆளும் டக்குன்னு அவன் சட்டையை பிடிச்சிடுறாரு. நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், நல்லா யோசிச்சு சொல்லு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எமர்ஜென்சிக்காக நாங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம், வேலையை காட்டினாதான் வேலை நடக்கும் போல. ஆன்டிடோஸ் இப்ப நம்ம ஹீரோயின் கைக்கு வந்துருது. பாய்சன் வாட்டர் பட்ட எல்லாருமே இதை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே உள்ள போக இப்ப அப்படியே நம்ம ஹானா தான் காட்டுறாங்க. நல்ல வேலை சீக்கிரம் விவரமா குயின் எழுத்து உள்ள போட்டா, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவ யாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே வெளியே வராங்க. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். நம்ம இனிமே இன்னமும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் நான்சோவோட குயினை தான் காட்டுறாங்க. கிங் என்னாலதான் இந்த பிளான் சொதப்பிருச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவங்க சொல்ல ஆளும் இந்த வாட்டி தப்பிச்சிட்டா, ஆனா அடுத்த வாட்டி கண்டிப்பா மிஸ்ஸே ஆக கூடாதுன்னு சொல்றாரு. குயின் தனியா நின்னுட்டு இருக்க நம்ம சீலிங் பிரின்சஸ் வந்து இப்ப அவங்கள பாக்குறாங்க. இன்னைக்கு நடந்தது உங்களுக்கு எதிர்ச்சியா நடந்த மாதிரியே தோணுச்சு. எனக்கு என்னமோ அந்த சீக்கிங் வேணுன்னே தான் உங்களை தண்ணியில தள்ளி விட்டுருப்பான்னு தோணுது. குயின் அப்படிலாம் இல்ல, பாய்சன் வாட்டர்ல யாராவது தெரிஞ்சே விழணும்னு நினைப்பாங்களான்னு கேக்குறாங்க. நம்ம சீலிங் பிரின்சஸ் அவ நினைப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியல, அவங்களும் உங்களுக்கும் ஃபோர்த் பிரின்சஸ்க்கும் சுத்தமா ஆகாதுன்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அப்படிதான் தோணும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப கண்டிப்பா அதுல ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லீ டாங்லிங் பிரின்சஸ், ஆமா இந்த டிராவலுக்கு என்னதான் இன்சார்ஜா போட்டிருக்காங்க, நீ இன்னொரு வாட்டி இதே மாதிரி முட்டாள்தனம் ஏதாவது பண்ணினா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்க சொல்ல நம்மால நான் ஒன்னும் சாகல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் க்ரௌன் பிரின்ஸ்ங்கிறத மறந்துடாத, என்னால உன்னை பவருக்கு கொண்டு வரவும் முடியும், அதே பவர்ல இருந்து இறக்கவும் முடியும், தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு சின்னதா ஒரு மியூசிக் ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க அட்டென்ட் பண்றாங்க போல. நம்ம ஹீரோயின் கேஷுவலா உட்காந்துட்டு இருக்க அங்க வந்து நம்ம சீலிங் பிரின்சஸ் கண்டெஸ்டுக்கு நீ ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ரெடி ஆனா என்ன, ஆகலனா உனக்கு என்னன்னு அவங்க கேட்க, போன வாட்டி இன்னும் ஏமாத்தி ஜெயிச்சிட்ட, இந்த வாட்டி கண்டிப்பா அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே காம்படிஷனுக்கான டைமும் வருது. நான்சோ கிங்கோ குயினோ அப்படியே மேல உட்காந்துட்டு இருக்க எந்த வரிசையில அவங்க மியூசிக் வாசிக்க போறாங்கன்னு சொல்லி அந்த நேம் லிஸ்டையும் அவங்க அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட பேர் தான் லாஸ்ட்ல இருக்கு, நம்ம ஹானான்னு. ஜட்ஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நான் எப்படியோ உன் பேரு லாஸ்ட் கொண்டு வந்துட்டேன், ஆனா உன் பிளான் என்னன்னு கேட்க நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஏதோ பாக்கதானே போற, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றாரு. நேம் லிஸ்ட் படி ஒரு ஒரு ஆளா அப்படியே வாசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் மொக்கையாதான் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பதான் டாங்லிங்கோட பிரின்சஸ் முன்னாடி வராங்க. அவங்க அப்படியே பிளே பண்ண ஆரம்பிக்க அவங்க மியூசிக் சும்மா வேற லெவல்ல தான் இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோயினை விட செமையா வாசிக்கணும்னு சொல்லி அதுக்காகவே அவங்க வாச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, லீயோட சிஸ்டர்ங்கிறத அவன் நிரூபிச்சிட்டான். நம்ம ஹீரோயினும் டேலண்ட்னா அண்ணன் தம்பின்னு சொல்லி வந்துடாது, நம்ம தான் அதுக்காக உழைக்கணும்னு சொல்றாங்க. அங்க இருந்து எல்லாரும் அவங்கள அப்படியே கை தட்டி பாராட்டு. இப்ப அடுத்ததா சீலிங்கோட பிரின்சஸ் களத்துல இறங்குறாங்க. சொல்லவே தேவையில்ல, போன வாட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட வேற தோத்துருக்காங்க, இந்த வாட்டி அது கண்டிப்பா நடக்க கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே அவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அவங்க அப்படியே உள்ள இறக்க ஆரம்பிக்கும். நான்சோ கிங்கும் அவங்க இசையில அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறாரு. ஆள் அவங்கள பார்த்து பல்ல காட்ட நம்ம பிரின்சஸ் விஷயம் தெரியாம அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டே வாச்சிட்டு இருக்காங்க. ஆனா குயின் நோட் பண்ணிடுறாங்க, இந்த காஜ் பைய இவ மேல கண்ணு வச்சுட்டான் போலேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க அங்கிருந்து மொத்த பெருமை அசந்து போற மாதிரி அவங்களும் சும்மா வேற லெவல் பண்ணிடுறாங்க. கிங் தான் முதலாளா கை தட்டுறாரு, உண்மையிலேயே சமயம் இருந்துச்சு, உங்களை அடிச்சுக்க யாருமே இல்ல. அவங்களும் சிரிப்போட அப்படியே அவங்க இடத்துக்கு போக இப்ப நம்ம ஹீரோயினோட டர்ன். அவங்க கான்டினென்ட்லயே பெஸ்டான மியூசிஷியன் லீயே கையால கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா சீலிங் பிரின்சஸை விட இவங்க ஏதோ பெட்டரா தான் பண்ண போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அவளோட காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டோயிங்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு போடு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பேருக்கு ஏனோ தானே அவங்க அப்படியே வாசிக்க ஆரம்பிக்க இனிமே தான் சமயம் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவ்வளவுதான் சொல்லி அவங்க அப்படியே முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சூப்பர்னு சொல்லி அப்படியே கை தட்ட ஆரம்பிக்க அங்க இருந்தவங்களும் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு அப்படியே கை தட்டுறாங்க. இப்ப அடுத்தது குயின். ஆனா அவங்க மியூசிக்ல நான் அந்த அளவுக்கு டேலண்ட் எல்லாம் கிடையாது, அதுவும் இல்லாம நான் எதுவும் பெருசா ப்ரிப்பேர் கூட பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க இதுல கலந்துக்கலன்னு சொல்ல வின்னரையும் அனௌன்ஸ் பண்றாங்க. வேற யாரு, நம்ம சீலிங் பிரின்சஸ் தான். அவங்கள விட நம்ம கிங் குசியா இருக்காரு. பிரின்சஸ், உங்க டேலண்ட்டுக்கு நான்சோவோட மியூசிக் செரிமனியை நீங்க தான் அந்த ஓட்டி நடத்தணும்,
ஆனா அதை வழக்கமா குயின் தானே நடத்துவாங்கன்னு சொல்லி அங்கிருந்தவங்க எல்லாம் அரசல் பரசலா அப்படியே பேச ஆரம்பிக்க அவங்களும் சீலிங் பிரின்சஸோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா அவங்க மியூசிக் செரிமனி நடத்தலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் இது எங்க நாட்டுக்கு கிடைச்ச கௌரவம் சொல்ல ஆள் அப்படியே ஒரு குயின் கிட்ட நம்ம லாங்யான் லேக் போற வரைக்கும் சீலிங் பிரின்சஸையும் ஏன் நம்ம கேபினுக்கு நம்ம இன்வைட் பண்ண கூடாது, அவங்க மியூசிக் பிளே பண்ணாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும்ல, நம்ம பவுண்டி ஹண்டரும் ஆள் அங்கதான் தூங்கிட்டு இருக்காரு, என்ன கன்ற விட இதுன்னு சொல்லி அவரும் அதை பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சீலிங் பிரின்சஸும் இப்பதான் சாக்காக்குறாங்க, இவன் பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கு. கண்டெஸ்ட் முடிஞ்சு எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா பிரின்சஸ் மட்டும் இன்னமும் அதே சாக்கோட அப்படியே நின்னுட்டு இருக்கு. இந்த பக்கம் நான்காங்க இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஹானானும் என்ன நடந்தா உனக்கு என்னன்னு கேட்க ஆமா அந்த சீலிங் பிரின்சஸ் வாசிக்கும் போது அது அப்படியே நாக்கு தொங்க போட்டு பார்த்துட்டு இருக்கு, உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு அவங்க கேக்குறாங்க. அடிப்பொடி லூசுன்னு சொல்லிட்டு ஆளு அப்படியே ஓட ஆரம்பிக்க அவங்களும் அவரை துரத்திட்டு அப்படியே அவரு பின்னாடியே போயிடுறாங்க. நம்ம லீயையும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஆள் லைட்டா ஸ்மைல் பண்ண இந்த பக்கம் நான்சோ கிங் அவங்கள செஸ் விளையாடுறதுக்காக அவங்க ரூம்க்கு கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி சீலிங் பிரின்சஸ்க்கு இன்வைட் வருது. அந்த கிழட்டு பையில நான் என்ன அவங்க வீட்டு வேலைக்காரனா என்னால வர முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கு. குயினும் இப்ப அப்படியே உள்ள வராங்க. கிங்குக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும், அந்த செமையா வாசிச்சு அவரு மனசுல இடம் பிடிச்சிட்டு இப்ப வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆனா நான் இப்பெல்லாம் ஆகும்னு யோசிக்கவே இல்லை, நான் அந்த சீக்கிரம் தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா அவ எனக்கு இப்பதான் புரியுது என் மியூசிக் தான் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி அவ வேணும்னு தான் அவளுக்கு கேவலமா வாச்சிருக்கா, பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டான்னு அவங்க சொல்ல குயின் அதெல்லாம் எனக்கு தெரியாது, கிங் மேல ஆசைப்பட்டுட்டாரு, இனிமே அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹானன் ஒரு வழியா நம்ம நான்காம் கிட்ட இருந்து தப்பிச்சு திரும்ப கேபினுக்கு வர சீலிங் பிரின்சஸ எப்படி கொடூரமா மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லி ஆள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு லவ் பேர்ட்ஸ் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதுல என்ன தப்புன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவளை மாதிரி ஒரு திமுரு பிடிச்சவளை கண்ட்ரோல் பண்ண நான்சோ கிங்கால மட்டும்தான் முடியும்னு சொல்ல நீங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆளுங்களே இல்லடான்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த டிராவலும் பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே லாங்யான் மவுண்டனும் வருது. அப்புறம் என்ன வழக்கம் போல ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்குது, கடவுளை ப்ரே பண்றாங்க. இந்த புனித நீரை ஒருத்தர் மேல ஒருத்தர் தெளிச்சு உங்க பாவங்களை கழுவிக்குங்க நாள் சொல்ல எல்லாரும் அப்படியே ஜாலியா மாத்தி மாத்தி தண்ணி ஊத்தி விளையாண்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நான்காங் நம்ம ஹீரோயினையும் உள்ள இழுத்து விட அவங்களும் விளையாடும் போது தெரியத்தனமா நம்ம லீ மேல தண்ணி ஊத்திடுறாங்க. ஆளும் லைட்டா அப்படியே குசியாக நம்ம ஹீரோயினும் அவதான் மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீணா போன கிங்கும் நம்ம சீலிங் பிரின்சஸ் மேல தண்ணி ஊத்திட்டு இருக்க இப்ப அப்படியே அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. அவங்க மெய்ட் அவங்களை கிளீன் பண்ணி விட வர ஒன்னும் தேவையில்லன்னு சொல்லி அவங்க அப்படியே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பிரின்சஸ் நம்ம இப்ப நான்சோல இருக்கோம், தேவையில்லாத பிரச்சனை வேணாம், இதுக்கு மேல என்ன பிரச்சனை, அதான் அந்த கிழட்டு பைக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவங்களும் கத்திட்டு இருக்க குயினும் இப்ப அப்படியே அவங்கள பார்க்க வராங்க. இன்னைக்கு மூன்லைட் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கிங் அதை பாக்கிறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணிருக்காரு, எனக்கு உடம்பு சரியில்லை என்னால வர முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. கிங் எப்பயாவது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாரு, நீங்க இப்ப வரலன்னு சொல்லி அவரு கோவப்பட்டார்னா அப்புறம் தேவையில்லாம ரெண்டு ராஜ்யத்துக்கும் பிரச்சனை தான் வரும், அவங்களும் டக்குன்னு என்ன உசார் பண்ணி கொடுத்து அவர் மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறியான்னு கேட்க குயினும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி லைட்டா டென்ஷன் ஆயிட்டு சரி நீங்க வரலன்னு சொல்லி நான் கிங் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறேன், ஆனா பிரின்சஸ் இல்ல நானே போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம நான்காங்க தான் காட்டுறாங்க. நம்ம ஹானனுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆளும் இப்ப அங்க வராரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன், நீ என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்ட தெரியுமா, ஆளும் நீ எப்பதான் அதெல்லாம் நிறுத்த போறேன்னு சொல்ல அவங்க டக்குன்னு எனக்கு மேரேஜ் ஆக போகுது, டைம்ல நிலைமை சரியில்லை, அதான் அப்பா ராஜ்யத்தை ஸ்டடி பண்றதுக்காக இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான நாட்டோட மேரேஜ் அலைன்ஸ் பேச போறாரு, அவரும் இதை எதிர்பார்க்கவே இல்ல, உனக்கு இதுல விருப்பமான்னு கேட்க கண்டிப்பா இல்ல, நான் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா ஆளு ஏதாவது ஒளிரிட்டு இருக்காத, எங்க சிட்டி ஒன்னும் டையூனை ப்ரொடக்ட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, அதுவும் இல்லாம என்னாலயும் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களும் நீ சரியான பயந்தவங்களின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு செயின் எடுத்து அப்படியே ஒரு கிட்ட தராங்க. இது அம்மா எனக்காக கொடுத்தது, இது இனிமே நீயே வச்சுக்கோ, இல்ல இதை நீதான் வச்சுக்கணும்னு அவரு சொல்ல இது நான் உனக்கு தர கடைசி கிஃப்டா கூட இருக்கலாம் வாங்கிக்கோன்னு சொல்லி அவரு கையில கொடுத்துட்டு அவங்களும் அப்படியே இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நாளைக்கு ஹண்டிங் ஃபெஸ்டிவல் இருக்கு, அதுல நீதான் இடத்துல கலந்துக்கணும்னு ஆள் சொல்ல அப்ப நீங்க ஹைஸ்கூலுக்குள்ள நுழைய போறீங்களா, சரியா சொல்லிட்டேன், நான் இங்க இருக்க மாட்டேன், ஆனா இங்க இருக்கிற மாதிரியே நீதான் சமாளிக்கணும், அதெல்லாம் சப்ப மாற்று, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம காட்ஸை வெளியே நிறுத்திட்டா முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நீ வேற லெவல்ல நம்மளால சொல்ல நம்ம ஹீரோயினும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா, ஆமா நம்ம நான் சொல்ல இருக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல, நம்ம ஹீரோவும் நீ எனக்காக கவலைப்படுறதும் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே
அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோயினும் லைட்டா அப்படியே ஃபீல் ஆகுறாங்க. இருந்தாலும் அவங்க அப்படியே தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் வெளியே வராங்க. நம்ம ஹானானு பரவாயில்லையே வேற லெவல்ல ரெடி ஆயிருக்க. நம்ம நான்காங்க இப்ப அங்க வந்துடுறாங்க. ஏன் எங்கெல்லாம் பார்த்தா ரெடியான மாதிரி தெரியலையான்னு அவங்க கேட்க. இப்ப அந்த இடத்துக்கு டாங்லிங் பிரின்சஸும் நம்ம சீலிங் பிரின்சஸும் வராங்க. உங்க பிரின்ஸ் வேட்டைக்கு வரலையா? பிரின்ஸுக்கு கோல்ட் அட்டாக் ஆயிருக்கு, அவரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. ஃபோர்த் பிரின்ஸ் எவ்வளவு பெரிய வாரியர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சின்ன ஜலதோஷத்துக்கு அவர் பயந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காம அவங்க பட்டுக்கும் அப்படியே வந்து கிளம்பு. செயல தான் நம்ம பவுண்டி ஹண்டர் நின்னுட்டு இருக்காரு. அவரோட மாஸ்டர் அங்க வர. வாங்க மாஸ்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஏண்டா பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணு பொய்யா சொல்றேன். அட என்ன மாஸ்டர் நீங்க, சரி சொல்லுங்க எங்க கிளம்பிட்டீங்கன்னு ஒரு கேட்க. ஒரு ஹெர்பல் பறிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கிறது ஆள் சொல்றாரு. சரி வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஃபாரஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி ஹண்டிங் ஃபெஸ்டிவலையும் இப்ப அப்படியே ஸ்டார்ட் பண்ண. எல்லாரும் போட்டி போட்டுட்டு வேட்டையாட ஓடிட்டு இருக்காங்க. அதே ஃபாரஸ்ட்ல தான் நம்மளும் இருக்காரு. குயின் அவங்க ஆளுங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறது அவர் அப்படியே நோட் பண்ண. இந்த முயல்லாம் கரெக்டா டார்கெட் நோக்கி ஓடுமா? கண்டிப்பா குயின், நாங்க அதை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணிருக்கோம், கவனமா இருங்க, இந்த வாட்டி மிஸ் ஆக கூடாதுன்னு அவங்க சொல்ல. இப்ப அப்படியே ட்ரெயின் பண்ண அந்த முயலை தான் காட்டுறாங்க. நம்ம நான்காங்க அதை துரத்திட்டு இருக்கு. அதுவும் தப்பிச்சு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. ஏதோ சரியில்லை, அவளை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அவங்க பின்னாடியே போக. ஒரு கட்டத்துல முயலை பிடிக்கிற ஆர்வத்துல அவங்க அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே இருந்த பள்ளத்துல விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹானானும் அவங்கள காப்பாத்துறதுக்காக அவங்க பின்னாடியே போக கீழே பார்த்தா கொடூரமான விஷத்தெல்லாம் அவங்களுக்கு சுத்து போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஹானானும் சரியான நேரத்துக்கு அங்க வந்துடுறாங்க. நம்ம சீக்கு நான் அதை சமாளிச்சுக்கிறேன், நீ அவளை கூட்டிட்டு கிளம்புன்னு சொல்ல ஆளும் அவங்கள தூக்கிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம ஹீரோயினும் அந்த தேல் எல்லாத்தையும் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் அளவுக்கு அதிகமா இருக்கு. அவங்க கையிலயும் ஒரு போடு போட்டுறது. அவங்களும் அந்த இடத்த லைட்டா கட் பண்ணி அந்த பாய்சனை அந்த தேல் மேலாம் அப்படியே தெரிச்சு விட அதுங்களும் அப்படியே கலைஞ்சு போற மாதிரி காமிச்சதோட உடனே நம்ம ஹீரோயின் மாட்டிட்டு இருக்கிற அந்த பள்ளத்தாக்க தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் சிக்னல் தரோம். நம்ம நான்சோ குயின் அதை பார்த்துட்டு இதான் சரியான நேரம், நம்ம உடனே கிளம்பலாம்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹானானும் நான்காங்க ஒரு வழியா மேல தூக்கிட்டு வந்துடுறாரு. சீக்கிங் ஒன்னும் கீழே தான் மாட்டிட்டு இருக்கான்னு அவங்க சொல்ல அவரும் நான் போய் உடனே பாக்குறேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம லீயும் இப்ப அங்க வர நடந்த விஷயம் இப்ப அவருக்கும் தெரிய வருது. ஆள் ஒரு பக்கம் சீக்கிங் கட்ட ஆரம்பிக்க. நம்ம டார்லிங் பிரின்சஸும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிக்க. நம்ம கிங்கும் குயினும் கூட இப்ப அப்படியே அங்க வராங்க. எதுவுமே தெரியாத மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டு அச்சோ, ஆனா கீழே இந்த டயத்துல பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆகுமே, இப்ப அவளை காப்பாத்த கூட நம்மளால ஆள் அனுப்ப முடியாதுன்னு அவங்க சொல்ல நம்ம லீ கடுப்பாய் கீழே குதிக்க போறாரு. ஆனா கிங் உங்க யாருக்கும் கீழே போக அனுமதி கிடையாது, நீங்க எல்லாரும் என்னோட கெஸ்ட், உங்க பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் நாள் சொல்ல நம்ம லீ நம்ம ஹீரோயின் ஐடென்டிட்டி இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போலேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தாலும் அவளை கொல்ல நினைக்கிற யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். நான்சோ கிங்ல இருந்து மொத்த பெரிய தீர்த்து கட்டிட வேண்டியதாங்கிற மாதிரி ஆள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. எல்லாரும் என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அசால்ட்டா அப்படியே அவங்க பின்னாடி வராங்க. சிக்கிங் உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி அவங்க லைட்டா குசியாக நான் கீழே மாட்டிக்கிட்டது உண்மைதான், நான் வர வழி பிளாக் ஆயிடுச்சு, அதான் நான் சுத்தி வேற பக்கமா வந்தேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம நான்காங்கும் நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. ஆனா குயின் இது சாதாரணமா விடுற மாதிரி தெரியல. கீழே ஃபுல்லா பாய்சனஸ் கேஸ் இருந்தும் இவ்வளவு நேரம் அங்க மாட்டிட்டு இருந்த உனக்கு எதுவுமே ஆகலையா? டார்லிங் பிரின்சஸும் அதானே, நீ ஏதாவது ஆன்டிடோஸ் வச்சிருந்தியா? அப்படி இல்லைன்னா எல்லா பைசனையும் உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி என்ன இப்பதான் ஒருத்தர் காப்பாத்தினாரு, அதான் எனக்கு இன்னும் மைக்கும் சரியாகலன்னு நினைக்கிறேன். யாரா காப்பாத்தினான்னு பார்த்தா பின்னாடியே நம்ம பவுண்டி ஹண்டர் அவரு மாஸ்டர் கூட்டிட்டு அப்படியே அங்க வராரு. மாஸ்டரும் ஆமா கிங், நான் தான் இவங்களுக்கு ஆன்டிடோஸ் கொடுத்து இவங்களை காப்பாத்தினேன், கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஆமா நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க நாள் கேட்க நான் ஹெர்பல்ஸ் பறிக்க வந்தேன். கிங் நான் சொல்றது உண்மைதான், என்ன நம்புங்க நாள் சொல்ல. நான்சோ கிங்கும் மெடிசன் ட்ரை மேல எனக்கு அளவு கடிந்த நம்பிக்கை இருக்கு, நான் எப்படி உங்களை போய் சந்தேகப்படுவேன்? என் கெஸ்ட நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, நியாயமா நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் நாள் சொல்ல. நம்ம ஹீரோயினும் பவுண்டி ஹண்டரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து சிரிப்பு போடுறாங்க. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் அந்த பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டு எப்படி மேல வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. சைட்ல பார்த்தா நம்ம பவுண்டி ஹண்டர் நின்னுட்டு இருக்காரு. சிக்கிங் நீங்க என்ன பண்ற? ஆமா உனக்கு எப்படி இதுவும் ஆகாம இருக்கு நாள் கேட்க. நம்ம ஹீரோயினும் ஏன் எனக்கு என்னன்னு கேக்குறாங்க. இந்த இடம் ஃபுல்லா பாய்சனஸ் கேஸ் பரவி இருக்கு, அப்புறம் எப்படி உனக்கு எது ஆகலன்னு அவங்க கேக்குறாங்க. என் மாஸ்டர் எனக்கு ஆன்டிடோஸ் கொடுத்திருக்காரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு மயக்கமா வருதுன்னு சொல்லி அப்படியே ஒரு ஆக்டிங்க போடு. போதும் ரொம்ப நடிக்காத, மேல உன் ட்ரூ ஐடென்டிட்டிய வெளியே கொண்டு வரதுக்காக சில பேர் காத்துட்டு இருக்காங்களா நாள் கேட்க. நம்ம ஹீரோயினும் அதான்
கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ஆக்டிங்க அதோட நிறுத்திடுறாங்க. ஆனா நம்மாலு சரிவா நீ இப்ப சாக போறன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவரு ஹெல்ப் பண்றாருங்கிறது புரிஞ்சிட்டு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே சாக போற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. அவரும் மாஸ்டர் கூப்பிட்டு கத்து அப்பதான் அவரு வந்து ஆன்டிடோஸ் கொடுத்து அவங்கள காப்பாத்தி இருந்திருப்பாரு. இப்ப அப்படியே அவங்க மொத்த பேரும் ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு கிளம்பு. நம்ம சீலிங் பிரின்சஸ் தொடர்ந்து சீக்கிரக்கு மட்டுமே ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கு, உனக்கு இது சந்தேகமா இல்லையா? ஆனா டார்லிங் பிரின்சஸ் அவ சாகலன்னு நீ வருத்தப்படுறியான்னு கேக்குறாங்க. ஏன் நீ தானே அவ சாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் இப்ப அந்த ஐஸ் பூல் கிட்ட தான் இருக்காரு. அது பார்க்கவே ஒரு குகை மாதிரி இருக்கு. அவரும் அப்படியே உள்ள போய் அங்கிருந்த சீக்ரெட் டோர்லாம் கண்டுபிடிச்சு அப்படியே போயிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே அப்படியே ஃப்ரோசனான ஒரு இடத்துக்குள்ள அவரு போறாரு. டக்குன்னு ஒரு டிராப் ஆக்டிவேட் ஆகுது. நம்மளும் கிரிட்டுன்னு சுத்தி அது கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக அடுத்ததா கேனோஸ் அதுல இருந்து மிஸ் ஆயிட்டு அவர் அப்படியே உள்ள போக அங்க நிறைய எலும்புக்குள்ள வர கிடக்கு. அதுவும் இல்லாம தரைக்கடியிலயோ ஏதோ இருக்கிற மாதிரி இருக்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே முகத்துல டாட்டாவோட நிறைய பேர் அங்க ஃப்ரோசனா இருக்காங்க. ஆளும் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் அங்கிருந்த செவுத்துல ஏதோ மந்திர எழுத்து மாதிரி எழுதி இருக்கிறது அவரு பாக்குறாரு. அதுக்கு எதிர்த்த மாதிரியே 2 கார்ட்ஸ் நின்னுட்டு இருக்கானுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு எலும்பு கூடு, அது வாயில ஒரு ஸ்க்ரோல் இருக்கு. நம்மளும் அதை அப்படியே எடுத்து பாக்குறாரு. இதான் அவரு தேடி வந்த அந்த மியூசிக் வால்யூம் போல. சரி கிளம்பலான்னு போகும்போதுதான் அங்கிருந்து ஒரு டோர் ஓபன் ஆகுது. அவரும் அப்படியே உள்ள போய் பாக்குறாரு. அங்க யாரோ ஒருத்தங்க பயங்கரமா சங்கிலியால லாக் பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நீங்க யாருன்னு கேட்டுட்டு அப்படியே அவங்க கிட்ட போக டக்குன்னு அவங்களும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் அவங்க கூட ஃபைட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து டோர் வர மூட போகுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு ஜம்ப் போட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. நல்ல வேலை உயிருக்கு சேதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்புறம் வேட்டைக்கு போன மொத்த பேரும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இந்த டார்லிங் பிரின்சஸ் வேற சரியான விஷமா இருக்கும் போல. எனக்கு என்னமோ 4th பிரின்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க போய் சொல்றாங்களோன்னு தோணுது. இப்ப மட்டும் மேன்ஷனுக்கு போய் அவங்க இங்க இல்லைன்னா கண்டிப்பா நான்சோ கிங் அவங்கள சும்மா விட மாட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஆளும் இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்காக நானே 4th பிரின்ஸை நேர்ல சந்திச்சு வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதுல பரவாயில்ல, அவருக்கு கோல்ட் அட்டாக் ஆயிருக்கு, அவரை மீட் பண்ணா அது உங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கிங் சாதாரண கோல்டு தானே, ஆனா நீங்க என் கெஸ்ட் பரவாயில்ல நான் அவரை பார்த்துட்டே போறேன்னு சொல்ல டாங்லிங்ல இருந்து வந்து விசப்பூச்சி என்னாச்சு கிங் எதுக்காக நீ உள்ள விட மாட்ட? ஒருவேளை பிரின்சிங் இல்லையா அவரு நான்சோவா ஸ்பை பண்ண வந்திருக்காருங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்க நம்ம பவுண்டி ஹண்டரும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இப்ப அங்கதான் வந்திருக்காரு. சீக்விங் சொல்லி அவங்கள கூப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கட்டத்துல அசசன் சொல்லி ஆள் அப்படியே கத்தரமுக்கு அந்த இடமே டக்குன்னு ஹை அலர்ட்டுக்கு ஆயிடுது. நம்ம ஹீரோயினும் கிங்க முது ப்ரொடக்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு போங்க. ஆனா ஆளு இல்ல நான் இங்கே இருக்கேன். இந்த பக்கம் நம்ம அசிஸ்டண்டும் பவுண்டி ஹண்டரும் கத்தி சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். டார்லிங் பிரின்சஸ் பொறுமையை இழந்துடுறாங்க. நீ என்ன ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க, பிரின்ஸ நாங்களே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போன வேகத்திலேயே அவங்க அப்படியே பறந்து வந்து வெளியே விழுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே வெளியே வராரு. கதவை தட்டிட்டு உள்ள வரல, நான் கூட அசிஸ்டன்ட் நினைச்சிட்டேன். நான்சோ கிங்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு கேட்க கீழே நம்ம டார்லிங் பிரின்சஸ் கிங் இங்க ஒருத்தி மூக்கு உடைஞ்சு உட்காந்துட்டு இருக்க, நீங்க என்ன கேட்காம அவரு கேக்குறீங்களா? ஆளும் அந்த அசிஸ்டன்ட் பிடிச்சன்னு கேக்குறாரு. இல்ல கிங் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இங்க செக்யூரிட்டியை டைட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப தேவையில்லாம மூக்க விட்டு நம்ம டார்லிங் பிரின்சஸ்க்கு மூக்கு உடைஞ்சதுதான் மிச்சம். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாங்க. போன வேலை என்னாச்சுன்னு கேட்க நம்மளும் நாங்க நிறைய பேர் ஃப்ரோசன் ஆயிருக்கிறத பார்த்தேன். அவங்க முகத்துல ஐசோலேட்டட் ஐலாண்டோட சிம்பிள் இருந்துச்சு. பிளாக் கலர்ல சிம்பிள் இருந்தவங்க எல்லாம் சாதாரணமாவும் ரெட் கலர் சிம்பிளோட இருந்தவங்க எல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்ததாவும் ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினும் ஐலாண்டட் சிம்பிள்னா அப்ப கண்டிப்பா அவங்க எல்லாரும் அந்த இடத்து சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். ஆனா அது என்ன ரெட் கலர்னு சொல்லி லைட்டா யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் முகத்துலன்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்க அதுக்குள்ள நம்மால் அவரு கண்டுபிடிச்ச அந்த மியூசிக் வால்யூம் எடுத்து அவங்க கையில கொடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் குசையா போயிடுறாங்க. அப்படியே பேச்சும் லைட்டா டைவர்ட் ஆக இன்னும் இந்த மியூசிக்ல எவ்வளவு வால்யூம் மிச்சம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவரு சொல்ல இந்த பக்கம் நம்ம சீலிங் பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. நைட்டோட நைட்டா நம்ம நான்சோ கிங்கோட லவ் டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தா இருட்டுக்குள்ள பிரின்ஸ் யங் நின்னுட்டு இருக்கான். ஆள் ஒன்னும் சாகல போல, என்ன காப்பாத்த வந்துட்டியான்னு அவங்க கேட்க இல்ல அப்ப
அப்பா என்ன வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான்சு அனுப்பியிருக்காரு. அவங்களுக்கு என்னன்னு புரியல. நான்சு கிங்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. நம்ம நாட்டுக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன், எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பேன். சிவில் வார், பேட்டில் ஃபீல்ட்ல கூட சண்டை போட்டிருக்க. ஆனா இருந்தும் அப்பா இதுக்காக இப்படி பண்ணாருன்னு அவங்க கேட்க நீயே நல்லா யோசிச்சு பாரு. நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ராஜ்யம் ரொம்பவே வீக்கா இருக்கும். இப்படி ஒரு நிலைமையில நான்சுவையும் நம்மளால பகிச்சுக்க முடியுமா? அதுவும் இல்லாம இந்த மேரேஜ் மூலியமா நம்ம சீலிங்கோட பவர் ஒண்ணுமோ அதிகமா தான் ஆகும்னு அவரு சொல்ல அவங்களுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. கடைசியில தலையெழுத்தின்னு அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணமான அந்த சீக்கிரம் கண்டிப்பா சாகணும். ஆளோ நேரம் வரட்டும், நானே அவளை முடிக்கிறேன்னு சொன்னேன். நம்ம ஹானன் இந்த மேரேஜ் அலைன்ஸை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. சீலிங்கும் நான்சாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அது கண்டிப்பா நம்ம டைன்குக்கு தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அவங்க சேர்ந்தாலும் சரி தனித்தனியா இருந்தாலும் சரி எங்க ராஜ்யத்தை எதிர்த்தா எப்பேற்பட்ட படையா இருந்தாலும் நான் கண்டிப்பா தோக்கடிப்பேன் நம்மால் சொல்ல. இப்ப அப்படியே சீலிங் பிரின்சஸ் அவங்க ரூம்ல நின்னுட்டு இருக்க நம்ம கிங்கும் இப்ப அப்படியே அவங்கள பார்க்க வராரு. உனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, உன்னோட மியூசிக் டேலண்டையும் உன்னோட அழகையும் என்னால மறக்கவே முடியல. நீ கவலைப்படாம இரு, நான் சொல்ல உனக்கு எந்த குறையும் இருக்காது. நான் சொல்ல அவங்களும் கிங் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. எங்க ராஜ்யத்துல நான் ரொம்பவும் சுதந்திரமா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால பேலஸ்குள்ளேயே அடப்பட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு எனக்கு இங்க ஒரு ஃப்ரீயான லைஃப் கொடுங்கன்னு அவங்க சொல்ல ஆளோ நீவோ ராஜ்யத்துக்கே தப்பிச்சு போலான்னு யோசிக்கிறியா? சீலிங் இருக்கிற நிலைமையில நானே எங்க போனாலும் கண்டிப்பா அவங்களால என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவங்க சொல்றாங்க. ஆளும் புரிஞ்சா சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வெஸ்டுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் நீ அந்த பையவை விரும்புன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணுமோ அவ மனசுல இருக்கான நாள் கேட்க அவங்களும் ஒரு காலத்துல நான் உன்னை விரும்புனது உண்மைதான், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சீக்கிரம் என்கிட்ட ரொம்பவே திமுறை நடந்துகிட்டா, அதான் நான் அவளுக்கு ஒரு சரியான பாடம் கத்துத்துன்னு சொல்லி காத்துட்டு இருக்கேன். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேன்னு கேட்டுட்டு அன்னைக்கு அந்த ரிவர்ல விழுந்தது, அப்புறம் அந்த பாய்சன் வேலி, இது எதுவுமே எதிர்ச்சியா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்களும் குயினும் சேர்ந்து இது ஒரு காரணத்துக்காக தானே இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க கிங் டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்களும் டக்குன்னு மன்னிப்பு கேட்கறாங்க. நான் தப்பா எதுவும் கேட்கல கிங், உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணலாமேன்னு தானே அவங்க சொல்ல ஆளும் சரி வான்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு அப்படியே பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவ ஐடென்டிட்டி மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க காது கிட்ட போய் அந்த ஐலாண்டர்ஸ பத்தின விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க இப்ப அப்படியே அடுத்த நாள் மேரேஜ் செரிமனி தான் நடந்துட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டோன்னு அந்த இடமே கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோயினும் அங்க பிளே பண்ணிட்டு இருந்த மியூசிக்கை நோட் பண்றாங்க. இது கண்டிப்பா லிங்ஸிங் மியூசிக் தான், நான் குயிசி வேலையில இதை கேட்டிருக்கேன்னு அவங்க சொல்ல அந்த பக்கம் நம்ம லீயும் அதை தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மியூசிக் விஷயத்துல உங்க ரெண்டு பேருக்குமான பாண்டிங்க யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இந்த பக்கம் மேரேஜ் ஃபங்க்ஷனும் முடியுது. நம்ம சீலிங் பிரின்சஸ் நான்சு கிங் ஒரு வழியா அவருக்கு சொந்தமா கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆள் அங்க இருந்த மியூசிஷியனை தூக்கிடுறாரு. அவரு ஹைஸ்கூல்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த பேப்பர் அவர்கிட்ட காமிச்சு இது என்ன சிம்பிள்னு தெரியுதான்னு கேட்க அவனும் இத கோயில்ல நான் பார்த்திருக்கேன், ஆனா அது தடை செய்யப்பட்ட இடம். ஏதாவது முக்கியமான ரிச்சுவல்ஸ் இல்ல பிரேயர் ஏதாவது இருந்தா மட்டும்தான் அந்த இடத்த ஓபன் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ நாங்க போயாகணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம லீ வந்து அவங்கள மீட் பண்றாரு. இன்னைக்கு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த மியூசிக் நீ நோட் பண்ணியா? நம்ம ஹீரோயினும் லிங்ஸாங் மியூசிக் தான், ஆனா அந்த மாதிரி ஒரு வால்யூம் நீங்க கொடுத்த அந்த ரெக்கார்ட்ஸ்ல இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மியூசிக்கோட ஒட்டுமொத்த வால்யூமையும் எந்த மியூசிஷியனாலையும் கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நம்மளும் சொல்ல அப்படியே ஆளும் அவங்க கூட இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த பக்கம் சீலிங் பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. சமகாண்டோட அவங்க அப்படியே ரூம்ல உட்காந்துட்டு இருக்க அப்படியே எபிசோட் 22 முடியுது.